அப்படிதானே எல்லாரும் வராங்க. நான் வந்து யதார்த்த அரசியல் பேசுறேன். அவங்க புதுசா யதார்த்தமா ஒரு அரசியல் பேசுறேன். நான் சேவையாற்ற வருகிறேன். நான் கொண்டாட்டிகளெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மக்களுக்காக சேவை போய் தான் என் கல்யாண பணி. நான் வந்து மக்களுக்கு சேவை தான் பண்ண போறேன். எவனாகிறான் இங்க இப்ப இல்ல. அப்ப பிரதானமா ஒட்டுமொத்த அரசியலுக்கு கூட நகர்றவங்களுக்கான விஷயங்கள் வந்து பணத்தை நோக்கி நகர்றப்ப பணமே பிரதானமா இருக்கிறவர் அங்கேயே வரணும். இப்ப எல்லாம் நிறைய பேர் வருது பணத்துக்கு வரதா சொல்றாங்களா? பணமே அவர்கிட்ட பிரதானமா இருக்கு. இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு 1000 கோடி கொடுத்துருக்காரு, திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்காரு மார்ட்டின். இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அது அப்போ ஒட்டுமொத்த பணமும் அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவங்ககிட்ட ஒரு 50,000 கோடி இருக்குன்றாங்க மார்ட்டின் கிட்ட. இன்னைக்கு நாகாலாந்து ஆகட்டும், மேற்கு வங்கத்தில் லாட்ரி கொண்டு வந்துட்டாரு. பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜியா உள்ள போய் மேற்கு வங்கத்தில் புது தேர்தலில் வென்றெடுத்து இன்னைக்கு முடிஞ்சு போன லாட்ரியை மறுபடியும் புதுப்பிச்சுட்டாங்க மேற்கு வங்காளத்தில். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் லாட்ரியை புதுப்பிப்பாங்களா என்னன்றது வேற கதை. அது அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ இவர்கிட்ட பணமே நிறைய இருக்கு. ஆனால் அந்த இடத்துல போய் ஏன் ஒட்டுறாருன்னா, பணத்தை வைத்து கொண்டு மட்டும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பணத்தை காப்பாற்ற அதிகாரம் வேணும். இன்னைக்கு மார்ட்டின் குடும்பத்தில் சார்லஸ் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு திடுறாப்புல. மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் தமிழ்நாடுன்ற பாருங்க பாண்டிச்சேரியோட அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு அந்த நலத்திட்ட உதவிலாம் பண்ணிட்டு இருக்காப்புல. மார்ட்டினுடைய ஒய்ஃப் லீமா ரோஸ் வந்து ஐஜேகேன்னு சொல்லுகிற பாரிவந்தர் கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கிறாப்புல. மார்ட்டினோட இன்னொரு பையன் வந்து நம்ம மே 17 திருமுருகன் காந்திட்டே இருக்காப்புல. நாலாவது அவரில் வந்திருக்கவர் நம்மளுடைய இவர் ஆதவ அர்ஜுனா அவருடைய மகன். ரைட்டா? அப்போ இவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு பணம் இருக்கிறது, நமக்கு அடிக்கடி ரைடு வருது, அடிக்கடி இது வருது, நம்மக்கிட்ட எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, உடனே நம்ம சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அமலாக்கத்துறை ஸ்டாப் பண்ணுது, பேன் பண்ணுறாங்க, உடனே நமக்கு சிபிஐ ரைடு வருது, இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸ் வருது. அப்போ நம்மக்கிட்ட அதிகாரம் இருந்தால் வரமாட்டாங்க. இப்போ ஒரு எம்பியாக இருந்தீங்கன்னா உடனே வர முடியாதுங்க, அதுக்கு ஒன்றான அனுமதியை பெறணும்.